ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். டேய் வாடா போலாம். எங்க இருக்கா? இருடா. எதுக்கு தெரியல. மனசு இங்கே நிலன்னு சொல்லுது. மனசு சொல்லுதா? இதெல்லாம் ஓவரா இல்ல? வாடா. இருடா. மீராவை பார்த்தேன். உன் மனசு சொல்றது சரிதான். பார்த்துட்டு தான் இருக்க. யார? நீ யாரு கேட்டியா அவங்கள? என்ன மீராவா இது? பாரா, அடையாளமே தெரியல. மீராவா எங்க? டேய் தம்பி, டேய் தம்பி, ஒன்னதாண்டா தள்ளுடா. தம்பியா? யார சொல்லிட்டு இருக்காரு? டேய் கிளி தம்பி, ஒன்னதாண்டா மறைக்குதுல தள்ளி நில. இது தம்பியா? யோ டாக்டர், உங்களுக்கு வாய் கொழுப்பியா? டேய் இருமா, இதுக்காக தாடா. கிளி மாட்டிக்கிட்டு தேங்க்ஸ் மச்சான். தடி மாடு, சுப்பி தடி விடுற பாரு. மறைச்சிருந்தீன்னா இப்படிதான் தள்ளி விடுவான். நான் தான் தள்ளுன்னு சொன்னல, கேட்டியா? நல்ல வேலை நான் அங்க இருந்தேன். இல்லனா ஓ மேல விழுந்ததுக்கு அந்த சுவர் மேல விழுந்திருக்கான். விடியா? அப்படியா? சோர் மேல விழுந்திருந்தா இன்னொரு மூக்கு பஞ்சர் ஆக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல. டேய் தம்பி, வர வர ரொம்ப கோவப்படுற. இந்த கெட்டப் கூட உனக்கு நல்லா இருக்குடா. உங்களுக்கு தானே? ஆமா ஆமா, சோளக்கட்ட பொம்மைக்கு கோட் சூட் போட மாதிரி இருக்கு. அடியே, ஒரு ஆண் அழகனை பார்த்து சோளக்கட்டு பொம்மனை சொல்றேன். அழகா? அதே நல்லா இருக்கு. ஓ, அப்ப மேடம் எதை பார்த்து விழுந்தீங்களா? இங்க யாரும் எதை பார்த்து விழற. ஓ, ஐயா அந்த நேரத்துல இருக்கீங்களா? ஆனா என்னடி நக்கலோ? டேய் தம்பி, எல்லாம் ஓகே, ஏதோ மிஸ் ஆகுது. அப்போ எனக்காக தான் போடலையோ? கையடியா? எனக்காக தானே? வர வர போய் ரொம்ப ஓவரா போகுது. அப்படியா? எங்க வர போகுது? அது ஒண்ணுல வாய் கொழுப்பு ஒண்ணு கொடுத்தா சரியாகிடும். அப்போ கொடு. ஒண்ணு என்ன, 1000 கூட கொடு. அதுக்கு என்ன, வீட்டுக்கு வாங்க டாக்டரே, போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்கறேன். ஓகே. வீட்டுக்கு போற வர வெயிட் பண்ணணுமா என்ன? இங்கேயே கூட. அதுக்கு என்ன, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வரேன். அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணுமா? அந்த அளவுக்கு பொறுமை இல்லையே. அப்படியா? அதுக்கு சேர்த்து கொடுக்கறேன். ஒரு 2 மினிட்ஸ் மினி ஹீட்டர் வாங்கிட்டு வந்துறேன். எதுக்கு? உனக்குதான்யா வாய் ஓவரா போகுதுல, அதான் கரண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாகிடும். கரண்ட் கொடுத்து கம்மி பண்றேன். அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. கண்ணுல பாத ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ண. சரி, கரண்ட் அப்புறம் கொடுத்துக்கோ. தள்ளு. மாப்பிள்ள அப்படி என்னதான் பேசுறான்னு கேக்கும். ரொம்ப தாண்டி. வெக்கத்துக்கே வெக்கம் வரும் மேனி முழு பௌர்ணமி, சொக்கனுக்கே ஆசை வரும் என் அழகு கண்மணி. தை மாசம் தேதி குறிக்கவா துவரா கடா கேள்வி கேட்கிறேன். ஓரஞ்சுல மூஜனாகவே மற்ற தயிர் தேவி மாறுது. கண்மாறு மனசு கேட்குது எப்போ முன்ன சேருமாறு கிட்ட. மடி என்ன? டேய் ஒன்னதான்டா, ஏன் அப்படி பாக்குற? மதி ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கா? மதி என்னாச்சு? எதனா பேசுடா. சரி நான் போகவா? சொல்லு மதி. பேசணும் ரொம்ப. ஆனா என்ன பேசணும் தெரியல.
ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கா? ம். பேச வார்த்தை எதுவும் கிடைக்கலையா? ஆ சில நேரம் வார்த்தை கிடைக்காம இருக்கிறதும் நல்லதுதான். அப்போ பேசாம இருக்கிறது கூட நல்லதுன்னு சொல்றியோ? ம்ஹும். இப்போ பேசிட்டா இந்த நிமிஷம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இந்த நிமிஷம் இப்படியே நீண்டா ரொம்ப நல்லா இருக்கும். உன்னை இதுவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனா இப்படி பார்த்ததும் பார்த்ததும் பயந்துட்டியா? அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கா? பயம்தான். ஆனா உன்னால இல்ல, அப்போ என்னால. ம் நீயா இது? ஏன் வேற யாரோ போல தெரியுதா? இது நீயா இல்ல நிலாவா? அந்த நிலாவே பூமிக்கு இறங்கிட்ட மாதிரி இருக்கு. உன்னை இப்படி பார்த்ததும் பேச வார்த்தை எதுவும் வரல. உன்னை வர்ணிக்க வார்த்தை தேடுறேன், ஆனா கிடைக்கல. சில அழக வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையா இருந்தா அதுக்கு உதாரணம் என் முன்னாடி நிக்கிற நீதான். இந்த சேரி உன்னை மூடல, உன் அழக இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு தினசா மனச கட்டி இருக்குத ஒன்ன நினைச்சு நினைச்சு சொக்க வைக்கிற பட்ட புள்ள சொல்லுறியே பேச ஒன்றும் இல்லை தள்ளுறியே. பாரா என்னமா பேசுறானே. உன் அண்ணனை பாத்தியா? நான் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். பயப்பட நல்லா வேலையை காட்டுறான். ஏன் அண்ணன் அப்படிலாம் பேசுறது? இவனுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? ஏன் உன் அண்ணன் மட்டும் தான் பேசுவானா? நாங்களா பேச மாட்டோமா? நாங்க அதை விடவே நல்லாவே பேசுவோம். பேசிட்டாலும் அடியே என்ன நக்கலா? நாங்களா பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கம்மா. ஏய் என்ன கலக்கிறியோ? இப்ப பாருடி கண்ணி, நீ கட்டியிருக்கும் தாவணியே என் கண்ணுக்கு தெரியல. ஏ அப்படி சொல்லலாமா? உன் டோப்பை மடிச்சிச்சுன்னு சொல்ல வந்தேன். சாம்பார் மண்டியா? தேங்க்ஸ். எதுக்கு? உன்னை டிஸ்டர்ப் பண்ணாததுக்கா? ஆ இல்ல உன்னை சரி கட்டி விடுன்னு தொல்லை பண்ணாததுக்கான்னு கேட்டேன். ம் இது தொல்லையா? ம் ஆமா, அதுக்கு தானே தேங்க்யூ சொன்னீங்க. போடி, இப்படி ஒரு சான்ஸ் மிஸ் ஆகிட்டே. ஒன்ன சரி, மறுபடியும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? ம் கிடைக்குமே. அப்படியா? எப்போ? எப்ப வேணாலும். அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். அப்போ இப்போ? ம் ஓகே. பட் 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 உனக்கு டைம் இல்ல. எனக்கு டைம் இல்லையா? நான் இப்போ ஃப்ரீ தான். ஓ அப்படியா? இன்னும் 5 மினிட்ஸ்ல கீழ போகல, அப்புறம் உன்னை தூக்கிட்டு போக ஆள் வரும். கிரும மாடு, நீட்டு கதை பேசிட்ட பாரு. வாங்க நீ போலாம். அங்க பாருங்க நீ, அம்மா வீட்டு வைக்கல போல. எல்லாம் ஜிவி பாக்குற வேலைதான். இந்த பிள்ளைங்க இருக்குங்களே, நாங்க மட்டும் மேட்சிங் மேட்சிங்கா போறோம், நீங்களும் போடுங்களா. என்ன ஒரு இடம். இப்ப பார்த்தா அம்மாவையும் என்னமா பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. விடுங்க நீ, அதுவும் நல்லதா இருக்கு. ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. அத்தைய பார்க்க சினிமா நடிக்க மாதிரியே இருக்காங்க. பாக்குறீங்களா, அத்தையா இதுன்னு கேட்க போறாங்க. ஒரு ஊரில் அழகே ஒருவர் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணமெழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும். ஐயோ, இதுல அது ஜிலேபி கொண்ட. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. அம்மா இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா அட 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 பாட்டி, பட்டியை கிளப்புறீங்க. இன்னைக்கு நீங்க தான் இந்த மாசே வேற லெவல் போங்க. ஏ பேத்திங்களே, எதுக்கு இந்த அலங்காரம்? நான் இவ்வளவு தூரம் வந்த களைப்புல செவனேன்னு படுத்து கிடந்தேன். ஒரு நிமிஷம் பாட்டின்னு இப்படி யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திட்டீங்களே, எதுக்கு? எதுக்கா பாட்டி? இன்னைக்கு நீங்க தான் அந்த மெயின் ஹீரோனியே. ஆமா பாட்டி, இப்போ நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? இப்போ நீங்க பாட்டி இல்ல, பியூட்டி. கேர்ஃபுல் பாட்டி, யாரோ தூக்கிட்டு போயிட போறாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஃபிகரா இருக்கீங்க. யாரா அது? செம்ம கட்டியா இருக்கற ஊத்திட்டு போயிட போறாங்க பாட்டி. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஏ பேத்திங்களே, என்ன என்னென்னமோ சொல்லி பயம் காட்டுறீங்க. சரி, இது என்ன மண்டைக்கு மேல ஏதோ சட்டி கவுத்த மாதிரி தலையை அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் திருப்ப முடியாம ஒரே மாதிரியா இருக்கு. சட்டியா? பாட்டி இது விக்கு. இப்போ நீங்க கேர்
போற இடத்துல பின்னாடியே வந்து பாட்டு படிச்சுட்டு கிடப்பாரு. அப்படியே பாட்டி, அப்ப தாத்தாவுக்கு உங்க மேல ஒரே லவ் தான் போல. அது ஏன் கேக்குற? லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். உங்கூட்டு லவ்வா எங்கூட்டு லவ்வா, ஒரே லவ்ஸ் தான். அப்ப தாத்தா ஒரு காதல் மன்னன்னு சொல்லுங்க. போங்க பேத்திங்களே. பாரா, பாட்டிக்கு வெக்கதா. இப்பவே என்னமா வெக்க பாருங்க. ஆனா பாட்டி, இங்க இருக்கதுல நீங்க தான் செம்ம பியூட்டி தெரியுமா? வாங்க டாக்டரே, வந்து பேசுங்க. சரோ இருங்க, முடிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல இல்ல டாக்டரே, முடித்து முன்னாடி வேற வேணா கொத்திட்டு போயிட்டானா, அதுவே நம்ம மதிக்கணும். வாங்க டாக்டரே. சரிங்க சரோ, நீங்க போயிட்டு பேசுங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். நோ டாக்டரே, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நானும் ஒரு வயசு பையன் தானே. அதுக்கு இப்ப நான் மாமா வேலை பார்க்க சொல்றேன். அது எப்படிடா வரவனுங்க எல்லாமே என்ன மாமா வேலை பார்க்க வைக்கிறதுல இருக்கீங்க? அது அப்படி சொல்லக்கூடாது டாக்டரே, இது ஒரு மாதிரியான சர்வீஸ். ஏதா? இல்ல டாக்டரே, உங்க முகம் ராசியான முகம், நீங்க போனா முடியாத காரியமே இல்ல. ஓ அப்படியா? ஒரு சில மூஞ்சி பார்த்தா கோத்து விடணும்னு தோணுமே, அப்படியா? எனக்கு காரியம் பண்ணாம இருந்தா சரிதான். சரி வா, என்னையும் மதிச்சு வந்து கேட்டிருக்க, செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் டாக்டரே. நீங்க பேசி முடிச்சு மட்டும் விடுங்க, நான் எப்படி தாங்கன்னு மட்டும் பாருங்க. அப்படிங்களா சரோ? ரொம்ப நல்லது. நீ தாங்கவே இல்ல தத்தளிக்க போறியான்னு பாக்குறேன். ஜிவி அண்ணா செம்மையா இருக்கீங்களே. அதுவும் இந்த Dress அடிச்சுக்க ஆளே இல்ல, செம்ம தூளு போங்க. அப்படியா? ஆனா அண்ணனும் தங்கச்சியும் நல்லா பண்றீங்கம்மா. ஏன் அப்படி சொல்ற? சரவணனை பாருங்க, மாப்பிள்ளை கணக்கா இருக்காரு. அப்படியாம்மா ஜிவி? ஆமாண்ணா, செம்ம மாசா இருக்கீங்க போங்க. அப்ப இப்போவே மாப்பிள்ளை கடை வந்துட்டு போல. அதாமா பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணு பார்க்கவா? என்னன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்ல ஜிவி, உன் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஆமா. அந்த புள்ளிய பார்த்ததும் நம்ம ஆள் விழுந்துட்டாருமா. ஐயோ, விழுந்துட்டாரா? அடியதான் படறியே. அந்த விழுந்துட்டாரு இல்லடா, லவ்ல. அதான்டா பார்த்ததும் ஃபிளாட்டு. வாழ்ந்தா அந்த பொண்ணு கூட மட்டும்தான் வாழ்வான், இல்லைன்னா சன்னியாசியா தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காண்டா. ஒத்த கால நிக்கண்டா, அந்த பொண்ணு தான் வேணும்னு. நீதான் எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ணா கவியா? ஆனா அண்ணா கவிக்கு. சே கவி இல்லடா. அப்புறம் யாரு? கவி பக்கத்துல ஒரு சிட்டுக்குருவி இருக்கே, அந்த புள்ளதான்டா. இது? ஆமாண்டா, பார்த்த செகண்ட்ல இருந்து இவ இல்லனா நான் இல்லனா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான்டா. அண்ணா ஜீவி, நீ எது பயப்படாத. சரு நல்ல பையன்டா, பார்க்க வேணா சொங்கி மாதிரி இருக்கலாம், ஆனா நல்லா பார்த்துப்பான்டா. நீ எப்படியாவது பேசி கேசி கொஞ்சம் நம்ம பையனுக்கு பார்த்து விட்டா நல்லா இருக்கும். ஆமாண்டா, பொண்ணு பேர் என்ன? சும்மா சொல்லுடா, பேர் என்ன? சங்கீதா. வாவ், என்ன ஒரு பியூட்டிஃபுல் நேம். சங்கி சங்கி, அடடா என்ன ஒரு பேரு. சொல்லும் போதே பேக்ரவுண்ட்ல சாஃப்ட் மியூசிக் பிளே ஆகுதே. டே சரோ, இது ஓவரா இருக்கு, இது நல்லா இல்ல. இந்த பேருக்கு இவ்வளவு விளம்பரம் தேவையில்ல. சாஃப்ட் மியூசிக் பிளே ஆகுதோ, கல்யாணம் பண்ணுடி. சாஃப்ட் மியூசிக் இயற்சலா கேட்கும். அப்போ சங்கி இல்ல சங்கோ அப்படிதான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் ஓகே, சங்கு சங்குதான், அந்த பொண்ணு எனக்கு தான். அடே, காதலுக்கு இருக்க தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், முத்திட்டு. ஜிவி பாப்பா, கண்டதும் காதல்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா இப்ப நம்புறமா, இப்ப நம்புறேன். கண்டதும் காதல்ல விழுந்துட்டேன், நான் விழுந்துட்டேன். என்ன ஒரு அழகு, இது வரைக்கும் இப்படி ஒரு அழக நான் பார்த்ததே இல்லடா. அழகுதான். சரி, முகத்தை பாத்தீங்களா? கழுத முகத்தை விடுமா, முகத்தை பார்த்து லவ் வரது இல்லம்மா, மனசை பார்த்து வரணும். இது மனசை பார்த்து வந்த காதல். அப்படியா? ரொம்ப நல்லது. இருந்தாலும் ஒரு டைம் முகத்தை பார்த்து சொல்லுங்களா? அதெல்லாம் வேண்டாமா, அப்புறம் பாத்துக்கலாம். இல்லனா நீங்க பாத்துட்டீங்கன்னா மீதி அப்புறம் பேசிக்கலாம். டேய் போடா, ஜீவிதா அவ்வளவு சொல்றல, போய் பார்த்துட்டு வா. சரி, நீங்க சொல்றதெல்லாம் பாக்க. சரிடா ஜீவி, நீ கூப்பிடு, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. அப்படியா? பார்த்தது வைக்கலாம், பறந்துடும். பியூட்டி, உங்களை
வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. டேய் சரோ, பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னடா வாய் பழந்துக்கிட்ட? ஓ, இது அழகுல வாய் பழக்கிறதுன்றதோ? அந்த அளவுக்கு பொண்ணு அழகா இருக்கா? இரு, நானும் பார்க்க. அழகுல சொக்கி போயிட்ட போலயே. பாட்டி, யாரு பார்த்து விளையாடா இது? பொருளோட மேக்கப் எடுத்து போட்டா இப்படித்தான். பாவம் பயப்புள்ள, ஆசையை வளர்த்துட்டானே. கொண்டைய பார்த்தப்பவே டவுட் பட்ட, இது என்னடா ஜிலேபி கொண்டன்னு. ஏனுங்க சாரோ, பொண்ணு ஓகேங்களா? முடிச்சு விடலாங்களா? டேய், என்னடா இவ்வளவு இருட்டா இருக்கு? கரண்ட் ஆஃப் ஆகிட்டா? ஜென்ரேட் ஆன் பண்ண சொல்லுங்க. அடே, எவன்டா அது? டேய், நான் பொண்ணுலடா, இடுப்புல இருந்து கையெடு. டேய் டேய் டேய், இது கூட இப்ப தூக்குற? என்னடா தூக்கிட்டு போற? அடே அடே, நான் பொண்ணுலடா, பையன்டா. அவனை தூக்கிட்டு போய் குதிரை விட போற. எது? அடே, நீ நினைக்கிறால நான் இல்லடா. எனக்கு பிடிச்சாலும் நீதான். அவனை தூக்கிட்டு போய் அவனை தூக்கிட்டு போய். டேய் மதி, என்னடா பண்ற? விடுடா. எப்படா கண்டுபிடிச்சா? அதான் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கொப்பு அடிக்குது. எல்லாரும் மனத்துக்காக கொஞ்சமா பர்ஃபியூம் போடுவாங்க, ஆனா நீ சென்டரியே குளிச்சுட்டு வருவ. டேய் விடுடா, எங்க தூக்கிட்டு போற? ரொம்ப இருட்டா இருக்கு, எங்கன்னா விழுந்துட்டு போறான். அப்படியெல்லாம் உன்னை விட்டுட மாட்டேன், நீ பயப்படாத. அடே, நான் 2 பேத்தையும் தான் சொல்றேன். ரெடி? Happy birthday, both of you. அழகுக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்ல. நான் மதிக்கு மட்டும்தான் நினைச்சேன். மிது, சொல்லுங்கக்கா. ஏன் மிது, உங்க அண்ணனுக்கு தானே பிறந்த நாள்னு சொன்ன? உங்க அத்தனுக்குமா? ஆமா. என்ன புதுசா கேக்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியல. என்னக்கா நீங்க? அதானே மார்னிங்கே அத்தனை நல்லா கவனிச்சீங்க. இதுக்காக தானே ரசகுல்லா செஞ்சு ஊட்டி விட்டீங்க. அதுவும் ஏன் மிது இல்ல, மதியானனும் அசோக் அத்தானும் ஒரே நாளா தான் பிறந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா. இவரும் சொல்லவே இல்லை. நான் கூட மதிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். ஏன் இப்படி பண்ண? ஜீவி கூட சொல்லல. இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருந்தேன், ஆனா உனக்கு விஷ் கூட பண்ணல. டேய், இது எப்படி ரெடி பண்ணீங்க? உங்க கூட தான் நானும் இருந்தேன். ஆமா, நீ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்ச, நாங்க உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சோம். ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பிறந்த நாள், இது எப்படி செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? அதான் இந்த நாள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் டே. இது வரைக்கும் 2 பேரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணதில்ல. நீ ரீசனே சொல்ல மாட்ட, கேட்டா பிடிக்கலன்னு சொல்லுவ. ஆனா மதி, எப்பவும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணுவோம். ஆனா அவன் எல்லாமே கேக் கட் பண்றது எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். இப்போ போங்கடா, ஹாப்பியா வெட்டுங்க. யாரி அடிய? அடே, கேக்கா சொன்னடா. இப்படிதான்டா எதனா ஒண்ணு சொல்லி எதனா ஒண்ணு கோத்து விட்டு போயிடுவீங்க. மச்சான கூப்பிடுடாமா? டேய் மாமா, கூப்பிடுடா, உனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அப்புறம் என்ன, போட்டு தாக்குங்க, விஷ் பண்ணிக்கோங்கடா. அதெல்லாம் நைட்டே பண்ணியாச்சு. எத? ஆமா, ஃபர்ஸ்ட் விஷ் இவனுக்கு நான் பண்ணேன், எனக்கு இவன் பண்ணான். இத்தனை வருஷம் இதுக்காக எங்கிட்டு இருந்தோம், இப்போ இதை மிஸ் பண்ணுமோ என்ன? அட பாவீங்களா, அப்ப இது எங்களுக்கு தான் சர்ப்ரைஸா? போங்கடா. அப்புறம் என்ன, மாமனும் மச்சனும் சேர்ந்துட்டீங்க, இனி எங்களை வச்சு செய்ய போறீங்க. ஆடம்பு சேன எல்லாம் தேவையில்லை, நீயும் இடையும் வீச வச்ச காய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா.
மச்சான் மிஸ் யூடா. இத்தனை வருஷமா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான்டா ஒவ்வொரு வருஷமும் உன்னை பார்க்க கிளம்புவேன். ஆனா போடா, நீ வேணும்னே வராம இருந்திருக்க. என்ன, நான் உன்னை தேடாம இல்லை, ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் பார்க்க மாட்டேனான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சாரிடா. சாரி சாரி, ஒன்றும் வேண்டாம். இத்தனை வருஷம் தவிக்க விட்டுட்டல. டேய் மாமா, சாரிடா. நானும் அதே தண்டனை தானே அனுபவிச்சேன். சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ சாரி சாரி சாரி. டேய் மாமா, இந்த நாளை வாழ்நாளில் மறக்க முடியாத மாதிரி மாத்திரம். ஓகே மச்சான், ஒரே நாளில் பிறந்தோம். ஆனா வாழ்க்கை நம்மளை வேற வேற பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டு 10 வயசுல பிரிஞ்சோம். அந்த நிமிஷம் என்னவோ என் உயிர் ஒரு பக்கம் போயிட்ட மாதிரி இருந்தது. ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் கேட்க முடியல நின்ன. ஆனா கேண்டிடேட் மனசு வரல. நீ இல்லாத விஷ் என்ன மீனிங்? நான் சிரிச்சேன். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள நீ எங்க இருக்கணும் கேட்கும் குரல் இருந்தது. 20 வருஷம் கழிச்சு இப்போ உன்னை பார்க்கறேன். இந்த நொடியில நான் வளர்ந்த எல்லா வருஷமும் மறுபடியும் 10 வயசு ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை சும்மா ஒரு விஷயம் இல்லை. 20 வருஷமா காத்திருந்த என் மனசின் ஓசை அது. இப்போ புரியுது, நீ இல்லாத பிறந்த நாள் எல்லாம் நாள் மட்டும்தான். நீ இருக்கிற இன்றுதான் என் வாழ்க்கையில் முதல் கொண்டாட்டம். ஹாப்பி பர்த்டேடா. லவ் யூ மச்சான். மாமா லவ் யூ டூடா. போதும் போதும்டா, கேக்கு வெட்டுங்கடா. இவ்வளோ நேரம்டா, ரொம்ப டெம்டிங் ஆகுதுடா கேக்கு சாப்பிட. உங்க பாச மழை அப்புறம் வச்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் கேக்கு கட் பண்ணுங்க. யாரு அது தூளு கொஞ்சம் ஆடு என் கதை கேளு நான் ஆட நீ ஆடு சும்மா அது தமிழ்நாடு